வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம சங்கீதம் 121 பத்தி பார்க்கலாம். இதுக்கு ஏற்றங்களின் சங்கீதம்னு இன்னொரு பேரும் இருக்கு. இதோட பின்னணி ரொம்ப சுவாரஸ்யமானது. அந்த காலத்துல எருசலேமுக்கு யாத்திரை போறவங்க கரடுமுரடான மலைப்பாதைகள்ல நடந்து போகும்போது தங்களுக்குள்ள ஒரு தைரியத்துக்காகவும் நம்பிக்கைக்காகவும் பாடின பாட்டு தான் இது. அந்த பயணத்துல அவங்களுக்கு பலம் கொடுத்த இந்த சங்கீதத்தோட ஆழமான அர்த்தம் என்னன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். நம்ம லைஃப்ல சில சமயம் பாத்தீங்கன்னா மலை மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்து நிக்கும். இதை எப்படி தாண்டி போறதுன்னே தெரியாம தவிச்சு நிப்போம் இல்லையா? அந்த மாதிரி நேரத்துல தான் இந்த சங்கீதம் நம்ம கிட்ட பேச ஆரம்பிக்குது. இந்த சங்கீதத்தோட ஆரம்பமே ஒரு கேள்வியோட தான். பயத்தோட உச்சத்துல குழப்பத்துல இருக்கும்போது நம்ம எல்லாருக்குமே தோன்ற ஒரு கேள்வி, என் உதவி எங்கிருந்து வரும்? இங்க மலைகள்னு சொல்றது ஒரு பவர்ஃபுல்லான உருவகம். நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில நம்மளால சமாளிக்கவே முடியாதுன்னு நினைக்கிற பெரிய சவால்கள் தான் அது. அது நம்மளால தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளா இருக்கலாம், இல்லனா நம்மள போட்டு அழுத்துற பெரிய பெரிய பொறுப்புகளா, ஏன் பயங்களா கூட இருக்கலாம். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இந்த சங்கீதம் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லுது. அதாவது நம்ம கவனத்தை மாத்தணும். பிரச்சனையோட பிரம்மாண்டத்தை மட்டுமே பார்க்காம அதுக்கு மேல பார்க்கணும். நம்ம பார்வையை உயர்த்துறது தான் முதல் படி. சரி, கவனத்தை மாத்தி மேல பார்த்தா என்ன தெரியும்? அந்த கேள்விக்கு சங்கீதம் என்ன பதில் சொல்லுதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த பதில் எந்த ஒரு தடையும் விட ரொம்ப பெரிய ஒரு இடத்திலிருந்து உதவி வருதுன்னு சொல்லுது. இதுதான் அந்த கேள்விக்கான மையமான பதில். உதவியோட மூலம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது, அதோட அளவு எவ்வளவு பெரியதுன்னு இந்த ஒரு வரி நமக்கு ரொம்ப ஆழமா உணர்த்துது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்மளோட சொந்த பலம் அது எவ்வளோ லிமிட்டடானது. சில சமயம் ரொம்ப பலவீனமா தற்காலிகமா தெரியும். ஆனா இன்னொரு பக்கம் படைப்பாளர் வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவர், அவரை விட பெரிய தடை எதுவுமே இருக்க முடியாது இல்லையா? இதை நம்ம உணரும்போது தான் ஒரு ஆழமான நிம்மதி கிடைக்கும். இந்த உதவிங்கிறது வெறும் ஒரு தியரி கிடையாது. இது நிறைய பேரு வாழ்க்கையில அனுபவிச்ச ஒரு உண்மை. உதவி வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிறதில்ல, உதவி வந்துடுச்சுன்னு சொல்ற ஒரு உறுதி இது. சரி, அடுத்ததா இந்த உதவி எப்படிப்பட்டதுன்னு பார்க்கலாம். இது சும்மா அப்பப்போ வர்ற உதவி இல்ல. இது ஒரு நிலையான, விழிப்பான, ரொம்பவே பர்சனலான ஒரு பாதுகாப்பு. உன்னை காக்கிறவர் உறங்க மாட்டார். எவ்வளோ ஆழமான ஒரு வாக்குறுதி பாருங்க. நாம தூங்கிட்டு இருக்கும்போது கூட, இல்ல கவனமே இல்லாம இருக்கும்போது கூட அந்த பாதுகாப்பு நிக்கிறதே இல்ல. இத நல்லா மனசுல வச்சுக்கோங்க. அந்த பாதுகாவலர் ஒரு தடவை கூட தூங்குனதில்ல. ஒரு தடவை கூட நம்ம மேல அக்கறை காட்டாம இருந்ததில்ல. ஒரு முறை கூட. இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பாதுகாப்பு நம்ம செயல்களையோ இல்ல நம்ம உணர்வுகளையோ சார்ந்து இல்ல. நீங்க ஜெபிக்க மறந்தா கூட சரி, இல்ல நம்பிக்கை கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணா கூட அவரோட கண்காணிப்பு தொடர்ந்துட்டே தான் இருக்கும். இந்த பாதுகாப்பு எவ்வளவு முழுமையானதுன்னு புரிஞ்சிக்கிறதுக்கு சங்கீதம் சில அழகான உருவகங்களை பயன்படுத்துது. அது என்னன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். வலதுபுறத்திலே நிழல் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. சுட்டெரிக்கிற வெயில்ல நிழல் எப்படி நமக்கு ஒரு ஆறுதலை தருமோ, அதே மாதிரி வாழ்க்கையோட அழுத்தங்கள், குழப்பங்கள், பயங்கள், இது எல்லாத்திலிருந்தும் கடவுளோட பிரசன்னம் நமக்கு ஒரு பெரிய நிவாரணமா இருக்கு. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்ற வாக்குறுதி ஒரு ஆழமான உண்மையை சொல்லுது. பகல்ல நம்ம கண்ணுக்கு தெரிகிற போராட்டங்கள், ராத்திரியில நம்ம மனசுக்குள்ள இருக்கிற மறைவான பயங்கள், இப்படி எல்லா வகையான சவால்கள்ல இருந்தும் பாதுகாப்பு இருக்குன்னு இது தெளிவா சொல்லுது. அப்ப பாருங்க, இந்த பாதுகாப்பு வெறும் உடம்புக்கு மட்டும் இல்ல, நம்மளோட மனோபலம், நம்ம ஆவிக்குரிய சமாதானம், நம்ம முழு வாழ்க்கையுமே இது பாதுகாக்குது. ஒரு முழுமையான பராமரிப்பு. கடைசியா இந்த பாதுகாப்பு வாக்குறுதி நம்ம வாழ்க்கையோட எல்லா கட்டத்திலையும், இப்ப மட்டும் இல்ல எதிர்காலத்திலையும் எப்படி நம்ம கூடவே இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம வாழ்க்கைய ஒரு பயணம்னு நினைச்சுக்கிட்டா, அந்த பயணத்தோட ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கடவுளோட கவனிப்பு இருக்கு. நாம வீட்டை விட்டு கிளம்புறதுல இருந்து தெரியாத பாதைகள்ல நடக்கும்போது திரும்பி வர்ற வரைக்கும் அந்த பாதுகாப்பு நம்ம கூடவே இருக்கும். இது ஏதோ ஒரு தடவை மட்டும் கிடைக்கிற விஷயம் இல்ல. இது முதல் என்றென்றைக்கும் தொடர்ற ஒரு வாக்குறுதி. அதுக்கு முடிவே கிடையாது. திரும்பவும் சொல்றேன், இது ஏதோ ஒரு நம்பிக்கை மட்டும் இல்ல, இது ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மை, பலரோட அனுபவத்தால உறுதி செய்யப்பட்ட ஒரு யதார்த்தம். நாம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே முடிக்கலாம். அந்த கேள்விக்கான பதில் தான் எல்லாமே. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த ஒரு வரியில இருக்கிற உறுதி தான் எல்லாத்தை விட பெரியது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க வைக்க விரும்புறேன். உங்க வாழ்க்கையில நீங்க பாக்குற அந்த மலைகளுக்கு அப்பால பாக்குறதுக்கு உங்களுக்கு என்ன அர்த்தம் தருது? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் கண்கள் மேலே உயர்ந்தது என் நம்பிக்கை வானம் தொட்டது.
நம்பிக்கை வானம் தொட்டது. கர்த்தர் என்னோடு இருந்ததா